நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். படித்தவன்லாம் இன்ஜினியரிங் படித்தவன், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன், டாக்டராக இருக்கிறவனா மறுபடியும் கிராமத்துக்கு மாடு மேய்க்க வாங்க என்று கூப்பிடுறதுக்காக இந்த மாநாட்டை நடத்துறாரா? 3000 மாட்டுக்கு முன்னாடி ஆட்டுக்கு முன்னாடி போய் நின்று பேச போறேன்னு பைத்தியக்காரத்தனத்தையெல்லாம் இங்கே ஆட்டுகிட்ட போய் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை குறித்த ஒரு 3 மணி நேரம் இன்னைக்கு ஒரு வீர உரை ஆட்டுறான்னு வச்சுக்கோங்க. ஆடு என்ன சொல்லுவோம், அப்படி மே மாசம் தான் தேர்தல் வரப்போகுது, அதை முன்கூட்டியே சொல்லுது அப்படி கூட சொல்லுவார். அம்மா என்றுதான் மாடு கத்தியது. இதுதான் தாய்மொழி. தாய்மொழியை காப்பதற்கு மாடுகள் தயாராகிவிட்டது. இதெல்லாம் யாருடைய கருத்து? இயற்கையை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது யாருடைய கருத்து? சீமானுடைய கருத்தா? சீமான் முதல்ல நாட்டு சரக்கு அடிக்கிறாரா, பாரின் சரக்கு அடிக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் கட்சி நிர்வாகத்தையே அவரால் நடத்த முடியும். அவர் எப்படி கிராமப்புற நிர்வாகங்களை எல்லாம் அவர் எப்படி கட்டமைப்பார்? அதுக்கு நிர்வாக கட்டமைப்பு தான் சீமானுக்கு என்ன. பெரியார பேசி கூட்டத்தை கலைச்சு விடுறாரு. ஆளு சிக்கலான ஆளு. சீமான் எப்ப அம்பியா இருப்பாரு, எப்ப அந்நியனா இருப்பாருன்னு தெரியாதவங்க பதட்டம் அடைகிறாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவன் அத்தனை வேலையுமே ஆட்டுக்குட்டி மாதிரியோ மாடு மாதிரியோ தான் பார்ப்பாரு. அவருக்கு காசு வசூல் பண்றதுக்கு அவர் ஆடு மாடுகளையும் விட்டு வைக்க மாட்டாரு. வந்த ஆடு திரும்பி போகாது. ஆடுகள் பத்திரம், மாடுகள் பத்திரம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபாலோவர்ஸ் பத்திரம். அதுதான் என்னால முடிவு சொல்ல முடியும். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மாநாடு, வழக்கமாக இதுக்கு முன்னாடி வெவ்வேறு மாநாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. இப்போதைக்கு ஆடு மாடுகள் மாநாடு, மேய்ச்சல் எங்களோட உரிமைன்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு முன்னெடுத்திருக்கிறாரு. மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இந்த ஒரு மாநாடு திட்டமிட்டிருக்காரு. இப்படி ஒரு மாநாடு முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதோட பின்னணி அரசியல் என்ன சார்? ஆடு மாடுகளை போலத்தான் தன் கட்சிக்காரர்களையே அவர் நடத்துவார். அவருடைய மனநிலையே அப்படிப்பட்டது தான். தன்னை சுற்றி இருக்கிறவன் அத்தனை வேலையுமே ஆட்டுக்குட்டி மாதிரியோ மாடு மாதிரியோ தான் பார்ப்பாரு. இன்றைக்கு பார்த்தாரு, கட்சிக்காரனை விட ஆடு மாடுகள் விலை உயர்ந்தது. நல்ல மாடு நல்லா விலை போகும். ஆட்டுக்குட்டி விலையெல்லாம் இப்போ மட்டன் விலையெல்லாம் கிலோ 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. நல்ல விலை போகும். இது எதற்கு நடத்துகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. மறுபடியும் படித்தவன்லாம் இன்ஜினியரிங் படித்தவன், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன், டாக்டராக இருக்கிறவனா மறுபடியும் கிராமத்துக்கு மாடு மேய்க்க வாங்க என்று கூப்பிடுறதுக்காக இந்த மாநாட்டை நடத்துகிறாரா? என்ன காரணத்துக்காக நடத்துறாரு? எல்லாருமே ஏற்கனவே கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு, சீமான் உள்பட, சீமான் அவருடைய ஊர் அரணையூர்னு சொல்லக்கூடிய ஊரில் அவர் ஆடு மாடு தான் மேய்ச்சிருப்பாரு. அவர் பேண்ட் ஷர்ட்டையெல்லாம் போட்டு படித்து காலேஜுக்கு போய் சினிமா டைரக்டர்னு இங்கே வந்தார். ஆடு மாட்டுடைய அருமை தெரிஞ்சு அங்கேயே மாடு மேய்க்கிற எத்தனையோ சிறுவர்களில் ஒருவராக, அங்கே இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாத ஒருவராக சீமான் இருந்திருந்தார்னா நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்திருப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடையை நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். அவரின் தம்பிகள் என்று சொல்லிக் கொடுக்குற தொண்டர்களிடத்தில் நான் விட்டு கொடுக்குறேன். எல்லாரும் அங்கேருந்து தான் புறப்பட்டு வர்றான். கிராமத்தில் இருந்து புறப்பட்டு மாநகரங்களை நோக்கி எதுக்கு வர்றான்? உள்ளூரில் சாதி கொடுமை இருக்குது, பொருளாதாரம் கிடையாது, படிப்பு கிடையாது, பிழைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது, வியாபாரம் செய்ய முடியாது. அதனால தானே மாநகரத்தை நோக்கி இடம் பெறான். அதிகம் படித்தவன் வெளிநாட்டில் இருக்கான், கொஞ்சம் படித்தவன் பக்கத்து ஊரில் டவுனில் இருக்கான். அப்போ முன்னேற்றத்தை நோக்கி தான் மனித குணம் ஒரு இடத்துல இருந்ததே கிடையாது. எல்லாருமே இடப்பெயர்வு செய்து கொண்டே இருக்கிறான். நீங்க கடல் கடக்கக்கூடாது பிராமணன் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. அவன் உச்சி குடிமையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அவன் வாட்டுக்கு போய் ஐரோப்பாவில் இருக்கான், டாக்டரா இருக்கான், பெரிய பெரிய உயர் பதவிகள் இருக்கான், நம்ம பார்க்குறோம். அப்போ யாருமே இதை கடவுள் நம்பிக்கையின் பெயரால், வேத நம்பிக்கையின் பெயரால், ஆச்சாரத்தின் பெயரால, அனுஷ்டானத்தின் பெயரால கூட இதை பின்பற்றுவதற்கு எவனுமே தயாரா இல்லை. இவர் கூப்பிடுறாரு, இயற்கை வாழ்க்கையை பாதுகாப்போம் அப்படிலாம் கூப்பிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் யாருடைய கருத்து? முதல்ல சீமானுடைய கருத்தா? சீமான் முதல்ல நாட்டு சரக்கு அடிக்கிறாரா, பாரின் சரக்கு அடிக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதில் இயற்கை இருக்கிறதா செயற்கை இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இதெல்லாம் யாருடைய கருத்து? இயற்கையை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது யாருடைய கருத்து? அது நம்மாழ்வாருடைய கருத்து. ஒரு அரசு கட்சி தலைவருக்கு அந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பேசுனதுங்க. அவர் என்ன செஞ்சார்னா, இந்த மாதிரி கோஷம் போட்டுக்கிட்டு 3000 மாட்டுக்கு முன்னாடி ஆட்டுக்கு முன்னாடி போய் நின்று பேச போறேன்னு பைத்தியக்காரத்தனத்தையெல்லாம் நம்மாழ்வார் சொல்லலை. நம்மாழ்வார் என்ன செஞ்சாருன்னா, அவர் ஒரு குடிலை அமைத்து இயற்கை விவசாயம் செய்வது எப்படி என்று இளைஞர்களுக்கு கற்றுத்தந்தார்.
இயற்கை வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதற்கு உணவு முறைகள்ல, வாழ்க்கை முறையில, விவசாய முறைகள்ல அவர்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பயிற்சி மையங்களாக நடத்தினாரே தவிர இவர் மாதிரிலாம் வந்து பைத்தியகாரத்தனமா எதுவுமே செய்யல. சரி, ஆடு மாடுகளுக்கு முன்னால் பேசுவதுன்னு ஒரு இடத்த ஒரு அடைகிறார்ல, இப்போ ஒரு 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 மீடியா ஸ்டெண்ட் அடிக்கிறார்ல, இதுவாது சுய புத்தியில உதிச்சுச்சா அந்த கருத்தாவது? 1989 90களின் காலகட்டங்கள்ல பழனி பாபா என்கிற பேச்சாளர் வந்து மிக வீரியமாக கலைஞருக்கு எதிராக, எம்ஜிஆருக்கு எதிராக எல்லாம் பேசுகிற போது கோர்ட்ல வந்து அவர் பேச்சு வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது, பதட்டத்தை உருவாக்குகிறது. ராமகோபாலனுக்கு எதிராக கடுமையா பேசுறாரு, பல கருத்துக்களை வந்து ஓங்கி அடிக்கிறாரு. அதனால அவர் பேசினா பிரச்சனை வருதுங்கிறப்ப இனிமேல் மனிதர்கள் கூடுகிற இடத்தில் பேசக்கூடாது கோர்ட் உத்தரவு போடுறாங்க. அதை முறியடிப்பதற்காக அவர் தான் மாடையெல்லாம் கொண்டு வந்து கட்டு அப்படின்னு பொள்ளாச்சியில் ஒரு கூட்டத்தை அவர் நடத்தினார். அதுக்கு இன்னைக்கு சான்றுகள் இருக்கிறது. அதை அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள், அதற்கு அவரோட பழகியவர்கள் பல பேர், பழனி பாபா தான் உயிரோட இல்லையே தவிர அவரோட பழகியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர் நடத்தினது தான் இது. பழனி பாபாவை பற்றி கேள்விப்பட்டுட்டு எப்படி வந்து துப்பாக்கி சுடுறது வந்து பிரபாகரன் சுட்டதை வந்து நானே சுட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாருல்ல, ஒரு தோசை கூட சுட்டாரான்னு தெரியல. இவர் வந்து தன்னை ஒரு பெரிய ஒரு மாவீரன் மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா. இந்த ஆமக்கறி அவர் பார்த்ததே கிடையாதான், அவரோட பழகினவங்க சொல்றீங்க. ஆனால் ஆமக்கறி திண்டவன் கதையை போகிறான் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே 28 கிலோ ஆமக்கறியை வந்து இலையில வச்சாங்கிற கதையெல்லாம் மற்றவன் கதை, அடுத்தவன் ஸ்கிரிப்டை வந்து தன்னோட ஸ்கிரிப்டா மாற்றி ஆகச்சிறந்த கதை சொல்லியாக மாறுவது என்பது சீமானுடைய இயல்பு. அதைத்தான் இந்த முறையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லை, இப்போ இப்படி ஒரு மாநாடு முன்னெடுக்கிறதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்கும்ல. இப்போ வந்து பொலிட்டிக்கலாக, அதாவது இயற்கையை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இந்த மாதிரியான கிராமத்தில் கிராம பொருளாதாரங்கிறது அழிஞ்சிட்டு இருக்கு, அதை மீட்டமைக்கணும், எல்லாருமே நகரத்தை நோக்கி வர்றதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற நவீன உலகமாக போயிட்டு இருக்கு. அப்போ வந்து நகரத்தில் எல்லாருக்குமான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, அதில் பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ கிராமங்கள்லாம் பெரிய வறுமையில் இருக்கு. ஸோ அதை மாற்றணும்னா கிராம பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை நோக்கி நகராருல, அது முழு தவறானது நம்ம சொல்லலைங்க. அவர் அந்த நோக்கம் சரியானது. அதுக்கான என்ன செயல் திட்டம் வச்சிருக்கிறாரு? அவர் கட்சி நிர்வாகத்தையே அவரால் நடத்த முடியல. அவர் எப்படி கிராமப்புற நிர்வாகங்களை எல்லாம் அவர் எப்படி கட்டமைப்பார்? அதுக்கு நிர்வாக கட்டமைப்பு தான். சீமானுக்கு என்ன சம்பந்தம்? உண்மையிலே ஆடு மாடுகள் வளர்க்கணும்னா நீங்க அதுக்கு ஒரு அணி கூட அமைங்க. யாரு முன் வருவா? அதான கேள்வி. இந்த நவீன உலகத்துல யாரெல்லாம் விவசாய நிலங்கள்ல இருந்து வெளியேறான்னு பாக்குறோம்ல. ரொம்ப செட்டிலானவன் சில பேர் சொல்லுவான், நம்ம இயற்கை விவசாயம் பார்க்க போறோம். எத்தனை நாள் பார்க்குறேன் சொல்லுங்க? பசுமை விகடனில் ஒரு பேட்டி கொடுப்பான். உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை வந்து இப்போ நம்மாழ்வாருடைய பயிற்சி மையங்கள் நடத்துவது மாதிரி பல பேர் பயிற்சி மையம் நடத்துறாங்க, ஆர்கானிக் சென்டர் நடத்துறாங்க, பல வகையான திட்டங்களை செய்யக்கூடியவர் உண்மையிலே இருக்கிறாங்க. உண்மையான சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை எல்லாம் அழைத்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளியுங்கள் என்று அவர் சொன்னார்னா அவருக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கு மாறாக விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பூரா பேர் அங்கிட்டு கிளம்பிட்டாங்க பாதி பேருக்கு மேல. இந்த பக்கம் வந்து வேல்முருகன் கட்சியில போய் நம்ம கட்சிக்காரன் போய் மாவட்ட செயலாளர்கள் பூரா போய் சேர்றாங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் பல பேர் போய் வெற்றி குமரன்ல இருந்து ஜெகதீச பாண்டியன்ல இருந்து பல பேர் போய் சேர்றாங்க கூட்டமா. நம்மளை காணாம அடிக்கிறாங்க. பெரியாரை பத்தி நம்ம பேசுனதுனால கொஞ்சம் நஞ்ச பேருக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆளு டுபாக்கூர் ஏற்கனவே பெரியாரை பேசித்தான் கூட்டத்தை கூட்டினாரு, பெரியாரை பேசி கூட்டத்தை கலைச்சு விடுறாரு. ஆளு சிக்கலான ஆளு. சீமான் எப்போ அம்பியா இருப்பாரு எப்போ அந்நியனா இருப்பாருன்னு தெரியாதவங்க பதட்டம் அடைகிறாங்க. அவர் அம்பி நினைச்சு கிட்ட போய் அந்நியனாரை பார்த்தவங்க ஒரிஜினல் அந்நியன் தான் அப்படின்னு தெரிஞ்சவங்க. அதனால விஜயலட்சுமிக்கு மட்டுமே இந்த பிரச்சனை கிடையாது, பழகினவங்க அத்தனை பேருக்குமே அதிர்ச்சிகரமான வேறொரு முகம் இருக்கிறது என்று தெரிகிற போது பதட்டம் அடைகிறாங்க. அதனால அவருடைய அரசியல் கட்சி தேய்பிறை காலத்திலே இருக்கிறது, காணாமல் போய்விடும் இந்த தேர்தலோட என்று நம்பப்படுகிறது. பல பேரால், அரசியல் விமர்சகர்களால் நம்பப்படுது. தன் மீது ஒரு மீடியா வெளிச்சம் பட வேண்டும் என்பதற்காக, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக ஆளுகிட்ட பேசினா ஏத்து கேள்வி கேட்கிறான், ஆடு மாடுகிட்ட பேசினா அது ஏத்து கேள்வி கேட்காது. நீ ஆட்டுகிட்ட போய் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை குறித்த ஒரு 3 மணி நேரம் இன்னைக்கு ஒரு வீர உரை ஆட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஆடு என்ன சொல்லும்? அப்படிங்கும். மே மாசம் தான் தேர்தல் வரப்போகுது, அதை முன்கூட்டியே சொல்லுது அப்படின்னு கூட அவர் சொல்லுவாரு. என்னோட தமிழ்ல பேசிச்சு, என் தாய்மொழியிலே பேசிவிட்டது என்று கூட அவர் சொல்லுவாரு. அம்மா என்றுதான் மாடு கத்தியது, இதுதான் தாய்மொழி, தாய்மொழியை காப்பதற்கு மாடுகள் தயாராகி விட்டது என்று கூட அவர் சொல்லுவாரு. அவர் ஏமாத்துறதுக்கு, அவருக்கு வந்து அக்கௌண்ட்ல பணம் விழுகிறதுக்கு, அவருக்கு வந்து காசு வசூல் பண்றதுக்கு அவர் ஆடு மாடுகளையும் விட்டு வைக்க மாட்டாரு. இவரை நம்பி 3000 மாடுகளை கொண்டு வர்றாங்க, திருப்பி கொண்டு போயிடுவாங்களாங்கிற கவலை தான் எனக்கு இருக்கு.
மறுபடியும் மாடுகள்லாம் ரிட்டர்ன் ஆயிருமா? ஏன்னா அண்ணனே வந்து மாட்டுக்கறியை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவராக இருக்கிறாரு சீமான் அவர்களே. அவரே வந்து ஆட்டுக்கறி. அதனால வந்து அவர் பசுவினுடைய பாதுகாவலரால் அவர் மாற முடியாது. இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லி தராங்க பசு குண்டர்கள். அவர் வந்து பசுவையெல்லாம் திண்டு குண்டர் ஆவாரே தவிர பசு குண்டர் ஆக மாட்டார். அதனால நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை நம்பி ஆடு மாடை கொண்டு வர்றவங்க எல்லாம் பத்திரமா கொண்டு போயிருங்க. விட்டியன்னா கரிச்சட்டியில வந்துகிட்டு இருக்கோம் பின்னாடி, மாநாட்டுக்கு பின்னாடி, பொதுக்கூட்ட இதுக்கு பின்னாடி, திடலுக்கு பின்னாடி 4 ஆடை காணோம்னா இங்க தின்னுட்டு இருப்பாங்க. வந்த ஆடு திரும்பி போகாது. ஆடுகள் பத்திரம், மாடுகள் பத்திரம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபாலோவர்ஸ் பத்திரம். அதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். சார், இப்போ இந்த மாநாடு வந்து இப்போ ஆடு மாநாடு அதுக்கான மாநாடு அப்படின்னு அவர் முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பலரும் இப்போ என்ன சமூக வலைத்தளங்கள் எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, பாஜக முன்னெடுக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்கக்கூடிய இந்த பசு பாதுகாப்பு பெல்ட்டில் செய்யக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல, இந்த பசு பாதுகாப்பு அரசியல், அந்த அரசியலில் வந்து இவர் வந்து இந்த டோனில் எடுக்கிறாரோ? ஏன்னா இவர் சமீபத்தில் இவருடைய சாதியை பாதுகாக்கணும், சாதிங்கிறது குலப்பெயர் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு புனிதத்தை கற்பிக்கிறது, பெரியார் எதிர்த்த கருத்துக்கள் முன்வைக்கிறது, அந்த மாதிரி அந்த வழியில தான் இப்போ இதுவும் பயணிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து இந்த விஷயத்தில் அவர் வந்து முன்வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சீமானுக்கு என்று நிரந்தரமான கொள்கை கிடையாது. சீமான் வந்து தேதித்தாள் ஒரு காலண்டர் மாதிரி. நேற்று பார்த்த டேட்டு வந்து இன்னைக்கு இருக்காது காலண்டரில், மாறிக்கிட்டே இருக்கும். தேதித்தாளை கிழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் சீமானம். சீமான் வந்து ஒரே கொள்கையில் இருக்கிறான்னு நீங்கள் சொல்லவே முடியாது. கொஞ்ச நாள் அவருடைய மொத்த கொள்கையை பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஷர்ட்டில் அவருடைய கொள்கையை முடிவுக்கு வந்துடும். இப்போ எப்படி அண்ணான்னு சொன்னீங்கன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிறாங்க இல்லை, அது மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க இல்லையா? அவருக்கு மொத்தமே 3 டிஷர்ட்டு தான். முதல் டிஷர்ட்டு சேகுவாரா டிஷர்ட், அடுத்த டிஷர்ட்டு பெரியார் டிஷர்ட்டு, அந்த டிஷர்ட்டை கழட்டினோன்னா பிரபாகரன் டிஷர்ட்டு. மொத்தம் 3 டிஷர்ட்டு தான். இப்போ 4வது அண்ணே ஒரு டிஷர்ட் போடுறாரு. அவர் ஃபோட்டோ போட்டிருக்கிற டிஷர்ட்டை அவரே போட்டு கொடுத்துறாரு. அதனால மொத்தம் 3 டிஷர்ட்டை தான் அவர் கொள்கையாக வச்சிருக்கிறாரே தவிர அவருக்கு நிரந்தர கொள்கை கிடையாது. திடீர்னு சொல்லுவார், ஒரு நாட்டில் இருந்து பிறந்துட்டு இன்னொரு நாட்டுக்காக போராட போனா சேகுவாரா, அந்த மண்ணின் மைந்தன் தானே போராடணும், அவன் எப்படி வந்து அந்த நாட்டுக்கு போராடலாம்னு சொல்லி அவன் ஒரு அந்நியன், அவன் வந்து ஒரு வந்து வந்தேரி. சேகுவாரா ஒரு வந்தேரி. சேகுவாராவை ஒழிக்காம விட மாட்டேன்னு கூட சொல்லுவார். பெரியாரை ஒழிக்காம விட மாட்டேன்னு சொல்றவர் சேகுவாராவை ஒழிக்காம விட மாட்டேன்னு சொல்றது எவ்வளோ நேரம் ஆகும் அவருக்கு? அவர் எல்லாமே பெரியாரை பற்றி தாங்க பேசுவார். நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பழகியவன், அவரோட பயணித்தவன். எங்கள் ஊருக்கும் அவர் ஊருக்கும் ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் பாது. அதனால பாஞ்சாலங்குறிச்சி காலத்துல இருந்து 99 காலகட்டங்கள்ல இருந்தே அவர் எனக்கு ரொம்ப நீண்ட கால பழக்கம் உள்ளவர். 2000 எனக்கு அவருக்குமான உறவே ஒரு 25 வருஷம், 1/4 நூற்றாண்டு காலம் உள்ளவர். அவரு எப்ப என்ன பேசுவார்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவருக்கு நிரந்தர கொள்கை கிடையாது. அவரை விஜயலட்சுமி வழக்குல கூட்டிட்டு போயிடக்கூடாது, வெளிநாட்டுல இருந்து ஈழத்தமிழர்கள் பணம் அனுப்புனாங்க, அந்நிய செலவாணிலாம் வந்து நிறைய கணக்கு வழக்குல சில சிக்கல்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் கண்காணிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதனால பாஜக சொல்லுது பெரியாருக்கு எதிராக பேசினாத்தே உன் மேலே வழக்கு போட மாட்டேன்னு சொன்னால் உடனே பேசுவார். விஜயலட்சுமி கேஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பேசுவார். அவர் யாரெல்லாம் வந்து பேச சொல்கிறாங்களோ அது பேசுவார். அதனால் சீமானி போல சமீப காலமாக பேசி கொண்டிருக்கிற எந்த பேச்சுவார்த்தையுமே டப்பிங் தான், ஒரிஜினல் கிடையாது. இந்த மாநாடு ஆர்எஸ்எஸ் டப்பிங் வாய்ஸா அவர் மாறிட்டார். இந்த மாநாடு டப்பிங்கோட டெர்ம்ஸ் வேற யாரோட எல்லாருமே பனைமரத்தில் அவனே ஏறுவான். இவர் பனைமரத்தில் படிக்கட்டு வச்சு ஏறிக்கிட்டு இருந்தார். லிஃப்ட் ஏன் வைக்கலன்னு கேட்குறான் நாம் தமிழர் கட்சிக்காரன். ஏன் லிஃப்ட் வைக்கல? படிக்கட்டோட அண்ணன் நிப்பாட்டிட்டாரு, அண்ணனுக்கு ஒரு லிஃப்ட் வைக்கலாம்ல. அது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த முன்னாடி தான் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு எதுவுமே இல்லை. அவருக்கு தெரியுது பனையேறுகிற நாடார்கள்லாம் பல துறை வித்தகர்களாக, தொழில் அதிபர்களாக, இந்த உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சிவு நாடார்கள் மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு அதிபர்களாக வந்துட்டான். மறுபடியும் வா பணம் ஏற கூப்பிடுவோம்னா சிவு நாடாரை கூட்டிட்டு போக முடியுமா? வாயா பணம் ஏறுவோம் வாயா அப்படின்னு கூப்பிட முடியுமா அவரை? நான்சென்ஸ் இடியட்னு திட்டுவாரா இல்லையா? அதனால உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, உலகமயமாக்கல்லையும் கார்பரேட் மயத்திலையும் உலகம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. சீமானதற்கு எதிர் திசையில பயணம் பண்றாரு. அதனால அவருடைய அரசியல் என்பது ஒரு கற்பனாவாத அரசியல். இயற்கையை வந்து அழிக்கக்கூடாது. அப்போ எதுக்கு காரில் போறீங்க? மாட்டு வண்டியில் போகலாம்ல. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு வண்டியில் போகலாம்ல. மாநாட்டுக்கு போகும்போது மாட்டு வண்டிக்கு போகலாம்ல. இங்கேருந்து நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து ஈசிஆர் ரோட்டில் இருந்து கிளம்பி, நீலாங்கரை வீட்டில் இருந்து கிளம்பி அரணையூருக்கு நீங்கள் மாட்டு வண்டியில் போகலாம்ல. ஏன் வாரின் காரில் போகிறீங்க? சுற்றுச்சூழலுக்கு அதில் பாதிப்பு இல்லையா? பெட்ரோல் எடுக்கிறானே அதில் பாதிப்பு இல்லையா சுற்றுச்சூழலுக்கு? மீத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ அந்த மாதிரி பெட்ரோல் எடுக்கிறதுலையும் நிலத்தை தோண்டி தானே எடுக்கிறேன், சுற்றுச்சூழல் பாதிப்பு தானே. அப்போ எதுலேயுமே போக முடியாது. நவீன வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம ஏசி இல்லாமல் அவர் இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி ஆஃபீஸில் ஏசி இருக்கா இல்லையா? இப்போ ஏசி போட்டால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தானே. ஓசோன் மண்டலத்தில் போய் ஓட்டையை போடுங்கிறான்ல.
அதெல்லாம் இப்போ ஏசி ஆஃப் பண்ண வேண்டியதுனே. ஏசி வச்ச காரில் தானே போகிறீங்க, ஃபாரின் காரில் தானே போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை முறை என்னவாக இருக்கிறது? எல்லாமே நவீன வாழ்க்கை முறை. ஆடுகளை மாடுகளை பாதுகாப்போம், ரைட்டு. நீங்கள் லெதர் யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஒரு உயிரை கொல்லாமல் எப்படி லெதர் கிடைக்கும் உங்களுக்கு? தோல் சம்மந்தப்பட்ட எதையுமே பயன்படுத்த மாட்டீங்களா? நல்ல லெதர் பேக்காக வேணுங்கிறான்ல மட்டும் அவர் அவர் அண்ணன் ஷூ போட்டுக்கிறாரு, அதெல்லாம் லெதர் ஷூ தானே போட்டிருக்காரு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக லெதர் ஷூவை கைவிடுவார் அவரு. நடைமுறையில் நீங்கள் என்னவா இருக்கேன்னு ஒரு கேள்வி இருக்கிறார். கோட்டு போட்டிருந்த காந்தியே இங்கே விவசாயிகள் கோமணம் கட்டிக்கிட்டு இருக்கான், ஒற்றை ஆடையோட இருக்கான். இவனுக்கான தலைவனாக நான் மாறணும்னா நான் கோட்டு போடக்கூடாதுன்னார்ல. அது மாதிரி அண்ணன் ஷூவை கழட்டுவாரா? இது மாதிரி நவீன வாழ்க்கையிலேருந்து வெளியேறுவாரா? ஒரு விவசாய வாழ்ந்து காட்டுவாரா? ஒரு இயற்கை விவசாய நாளையிலேருந்து மாறுவாரா? கோவணம் கட்டி உழுது காட்டுவாரா? தினசரி உழுகணும், சும்மா ஷூட்டிங்காக உழுகக்கூடாது. அதனால் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பது ஒரு தொண்டர்களுக்கும் தெரியும். இது ஒரு நாள் மீடியா ஸ்டெண்டு, அடுத்த நாள் இது ஒரு நாள் ஒரே நாளில் எப்படி படிக்கட்டு வழியாக ஒரு பனை மரம் ஏறினாரோ அது மாதிரி தான் ஆகாய மார்க்கமாக கூட இறங்குவார். ஹெலிகாப்டரில் கூட அவர் போய் பனை மரத்தில் இருந்து நாங்கள் இதை பறிக்க போகிறோம், கல்லை உருவாக்க போகிறோம், ஹெலிகாப்டரில் போகிறாருன்னு கூட சொல்லுவாங்க கொஞ்ச நாள். மிக்க நன்றி.